இன்றைக்கி சென்னா மசாலா எப்படி பண்ணலாம் பூரிக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஆப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறம் வந்து பூரிக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நான் என் காலேஜ் டேஸில் சாப்பிட்டது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸி அண்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மூக்கடலை மட்டும் வேக வச்சுக்கிட்டோம், சென்னா மட்டும் வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 15 to 20 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதுவும் நல்லா பழுத்த தக்காளி, அதையும் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, அது 2 உடச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் நான் வந்து ஒரு கால்வாசி தேங்காய், அதாவது 3 to 4 பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்த மூக்கடலை. நான் இன்றைக்கி கருப்பு கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா இதில் ஒயிட் கூட எடுத்துக்கலாம். கருப்பில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்ததில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதில் என்னென்னா வாசனைக்காக 2 ஏலக்காய் வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் போடலை, நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தான் விட்டுருக்கேன். நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் வதக்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, ஒரு கால் ஸ்பூன் சோம்பு, இவ்வளவும் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் லேசாக வதக்கிட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பக்குவம் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 1 to 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் ஜூஸ் வர மாதிரி தெரிஞ்ச உடனே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெங்காயம் தக்காளி ஈஸியாக வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணோடனே நம்ம வந்து நான் வந்து கடலை வேக வைக்கும் போதே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சேன். ஸோ அதனால் வந்து நான் உப்பு போடலை. அந்த கடலை போட்டாலே போதும்னு சொல்லிவிட்டு நான் கடலையை ஆட் பண்ணிட்டேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடலையை வேக வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப பிளாக்கிஷாக இருக்குது, அப்புறம் வந்து கிரேவி வந்து ரொம்ப பிளாக்காக இருந்த மாதிரி இருக்கும், டார்க்காக இருந்த மாதிரி இருக்கும்னு. நீங்கள் அந்த தண்ணி ஊற்றக்கூடாது, அதுதான் ஹெல்த்தி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து போதுமான அளவாக இருந்தது எனக்கு வந்து எல்லாம் வேகிறதுக்கு. அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டு அது வெந்ததுக்கப்புறம் நான் வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறேன். என்னென்ன மசாலாஸ் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா அது 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். மொத்தத்தில் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த கிரேவியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த பக்குவத்துக்கு வேணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து வற்ற விடுவேன் அந்த தண்ணியை. ஸோ வந்து அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கிரேவி ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ 10 மினிட்ஸ் நான் நல்லா ஃபுல்லில் வச்சு நான் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி வற்றி சூப்பரான டேஸ்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட பக்குவம் என்னென்னா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுதான் இதோட பக்குவம். நல்லா வேகட்டும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது பூரி, இட்லிக்கெலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து
அதுலேயும் உப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் கூட இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. இது இறக்கும் போது மட்டும் மல்லி இலை போட்டு இறக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு கமெண்டில் வேறு ஏதாவது ரெசிபிஸ் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட்ஸ் எப்போவுமே எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. ஓகே, ஓரளவுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த இது ஆவி அடங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது திக்னஸ் தெரியுது. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 மினிட்ல நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து எடுத்து பார்க்குறேன். ஓகே, அவ்வளோதான். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் சிம்மில் வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.